குழந்தைங்களோட உடல் எடையை அதிகப்படுத்துறதுக்கு ஈஸியான ஒரு சாம்பார் ரெசிபி தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை டம்ளர் வந்துட்டு துவரம் பருப்பு அண்ட் அரை டம்ளர் வந்து பாசி பருப்பு. ஸோ இது பெரியவங்க கூட தாராளமாக சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது வந்து தண்ணி 1க்கு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 2-3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பருப்பு கேஸ் இல்லையா, அதனால் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் குழந்தை காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு மிளகாய், பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்சி மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் ஒரு குக்கரில் மாற்றிட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். சின்ன குழந்தையாக இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து மிளகுத்தூள் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய்க்கு தவிர்த்துட்டு. அண்ட் கடைசி